இந்த சூரப்பள்ளி கிராமத்திலே குடிகொண்டுள்ள அருள்பாக அளித்து வரக்கூடிய ஸ்ரீலா ஸ்ரீ அகிலாண்டு கோடி பிரபல சன்னாட்சி மணியப்பன் தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதுக்கு பூஜை பொங்கல் இட்டு அந்த கடவுளுக்காக ஓரிரு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு பச்சமலை மேஸ்திரி ஐயா அவர்கள். இன்னும் உலகம் எல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய 2016 நேரத்தில் படித்த அந்த எம்பெருமான் ஈசனின் அவதாரம். ஆமா, அவர் ஈஸ்வரன், இவர் முனீஸ்வரன். ஆமா, அவருடைய அவதாரங்கள் இதில் ஒன்று. சன்னியாசி முடிப்பிடிக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து இங்க நாடகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் எங்கள் நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற கலா ரசிக பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் நாடக கலை குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நீங்க யாரு, உங்க பேர் என்ன? இந்த சன்னியாசி எப்படி அருள் பெற்று இங்க வாழ்ந்து வரக்கூடிய குடும்பம் நாடகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் அருகுபால் வேறொன்றை முயல்பால் தலை அழைத்து அள்ளிபால் கலைகரித்து இந்த முனியப்பன் சொன்னது எப்படி ஓங்கி கொள்கிறதோ அவன் குடியாந்தல் ஓங்கி வளர சன்னியாசி எப்படி வேண்டுகிறோம் சபா. கோவலன் கோவலன் கோவல மனவாட்டம், கண்ணகி ஆர்ப்பாட்டம், ஆசாரி ஆசாரி கொண்டாட்டம், பாண்டியன் திண்டாட்டம், கோவலன் சரித்திரம். இந்த நாடகத்திலே நான் யாராக வந்திருக்கிறேன், யாராக வந்திருக்கிறீங்க, எது பற்றி பேச போகிறேன்.
இப்போ வந்தாளுக்கு பாண்டி மகார் அரா மோக்கா கோத குதிரை வந்தா பாண்டி மன்னனுக்காக ஜெயங்கறான் கோமாளிகள் தான தொருன்னா மோக்கா கொலாயில் வை மகாராஜாவுக்கு ஜெய போட்டா மாசம் சம்பளம் பேட்டா கொடுக்கறாரு. ஆமா. ஓ பிஸ்கட் ரம்மு பண்ணு இந்த நாடு தான்டா. என்னது காலையில அந்த தோப்புக்கு கீழ வாங்கடா. என்னத்துக்கு பேண்டத கொடுக்கறேன். அப்ப நாய் கூட்டிட்டு போய் விடு. பேண்ட் தர அப்படியே. பேண்டத கொடுக்கறேன் நாய். மகாராஜா அவனே சகாயம் பண்றான் பரவாயில்ல. அவன் மிகவும் நல்லவன். எப்ப 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 நல்லா சொல்லி உடம்பு சரியில்லையா? அப்படியா? காலையில ஒரு பழம் கொடுக்குற கொண்டு போய் கொடு. ஐயா மகாராஜா எதில் தாமமா கை வைக்கிறோம் எல்லாத்திலுமே கை வைக்கிறோமா மகாராஜா காலடி மண்டேது செய்தியா அது கோளுக்கு தான் செஞ்சு இப்படி வகை பண்ணாங்க. ஐயா உங்க பேர் என்னங்க? என்னடா சந்தனாய மாட்டோம் இல்ல உங்க பேர் என்னங்க? 5000 பாண்டி இருக்கு. 5000 பாண்டி இருக்கு. பாண்டியன் கால் மருக்கு தட்டி தெய்வமே 5000 பாண்டி இருக்கு. நான் சம்பளம் புண்ணி பிடிக்க மத்தாத்து கோயிலா வாக்கா எந்த கோயில்ல? நான் ஏதோ ஒரு கோயில் சொல்லுங்க. அதிகார பாண்டியன் 1000 பாண்டியன் 1000 பாண்டி இருக்கு. 1000 பாண்டி இருக்கு. முதலான பாண்டியன் மன்னவன் என் பெயரோ என் மதுரை பாண்டியன் பாண்டி மகாராஜா பாண்டி மகாராஜா இருந்தாலும் மன்னவன் தென்னவன் சேரன் செங்குட்டுவன் 5 தலைமுறை சொன்னீங்களே. ஆனா உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? உன் நாடு நகரம் என்ன? ஐயா 10 மாதம் 10 மாதம் 3000 தசமநாடிகள் அங்கத்திலே சுமர்ந்து என்னை ஈடெடுத்த
தந்தை எனது மாதா பெற்றாங்களே உங்க அம்மா. என் யார் தாய் தம்பி? தாய். உங்க அம்மா யாரு உங்க அம்மா பேர் என்ன? அம்மா. என்ன பெத்தவளே தாயே? பெத்தவளே தெய்வமே. கொட்டினாது கடிச்சா வருமே பண்ண. இந்த தென்முதலனை பாண்டியனை ஈன்றெடுத்த என் தாய் என் தாயோ மீனாட்சி. உன் தந்தையின் பெயர் என்னங்க? ஆமா ஆ. முத்துமணி பாண்டியனுக்கும் முத்துமணி வாடினுக்கு மீனாட்சி அம்மனுக்கு மகளாக பிறந்த உன் பெயரோ மகாபல பாண்டி மன்னனாக இருந்தாலும் தென்முதலாவரி பாண்டியன். தென்மதுரை கொண்டாடு. ஆமா அப்படி தென்மதுரை ஆண்டு இருக்கக்கூடிய இந்த பாண்டி மன்னனுக்கு திருமணம் ஆயிருச்சா? ஏய் ஓய். பைப் அது இரும்பு விசிறி அடிக்கும். இப்படி குத்தணும். என்ன கல்யாணம் ஆயிடுச்சு மூஞ்சில உழு கலையா இருக்கிற சாமி? அது என்ன புதிய ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற அப்படின்னு எனக்கு எத்தனை பல மனைவிமார்கள்? எத்தனை மாதிரி? 2 தான் இருக்கும். எத்தனை மனைவிமா? மனைவி சொல்லுங்க. ரைட்டு. எனக்கு மாலை நல்ல முடிந்ததோடா சாமி ஒரு மன்னவன் என்று ஐயா சாமிநாதா நெஞ்சத்திலே அச்சமில்லாமல் என்னடா என்னமோ தவறா பேசிட்டு இருக்கேன். ஐயா வாஞ்சிநாதா ஐயா சாமிநாதா உங்களுக்கு என்னைக்காவது தவறாக பேசிருக்கிறீர்கள்? என்னைக்காவது உங்களை வாங்க போங்கிற வார்த்தை தவிர ஒரு நாளாவது ஒண்ணு வாடா போறான்னு கூப்பிட்டுக்கிறேன். ஏன்டா ஏங்க ஏங்க அப்படி இப்படி என்னைக்காவது பேசிக்கிறேன்.
நம்ம 2 பேரும் எப்படி மகாராஜா மந்திரி என்னைக்காவது ஒரு வாரத்துக்குள்ள டேர் கூப்பிட்டு பண்ணாங்கடா சரியான சாக்கு கொண்டு மூணுட்டா சரியான போட்டி ஆமா என்னென்ன போட்டி அட போயாலே மகாராஜா ஆடும்போது மந்திரி சும்மா இருந்தா நல்லா இருக்குமா ரோட்ல போய் தூக்கு நடப்பலாடுங்க மாலையிட்ட மனைவிமார்கள் சொல்லுங்க எனக்கோ 7 மனைவிமார்கள் ஓஹோ 7 மனைவியார் ஆமா 7 மனைவிகளை திருமணம் செய்ய காரணம் என்ன டேய் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணு தான் இதுதான் நம்ம நாட்டு வளமுறை நீ 7 பேர்த்து திருமணம் செய்யக்கூடிய காரணம் என்ன டேய் ஓய் இந்த பாண்டியனுக்கு குழந்தை இல்லையே என்று நான் 7 பேரை திருமணம் செய்தேன் சரி அதுல 7 பேரிலே எனக்கு பிரியமானவள் 7 பெண்ணுக்கு இளைய பெண் கோபலிங்கம் சரி கோபலிங்கம் ஆமா நீண்ட நாள் கழிச்சு 2 நாட்களாக புத்திர சந்தானம் இல்லாமல் அதாவது எனக்கு ஒரு மகள் பிறந்தால் சரி கோபலிங்க வயித்துல மாலை சுத்தி பிறந்து மாலை சுத்தி பிறந்தா மாலைக்கு ஆகாது கொடி சுத்தி பிறந்தா இந்த கோட்டைக்கு ஆகாது என்று தங்க பேழையில அந்த குழந்தையை வைத்து வைகை ஆற்றிலே விட்டு விட்டேன் அப்படி ஓ அது போகட்டும் தங்க வேலை செஞ்சு ஆகாத குழந்தை ஆத்துல விட்டுட்டீங்க ஆகாத குழந்தை அன்னைக்கே விட்டுட்டீங்க அது முடிந்தது ஆனா நேற்று தினத்துல திருடன் மறவன் கல்வன் என்று ஒருவனை கொலைக்களவு செய்திருக்கிறேன் நம்ம நாட்டுல வந்து அவன் திருடன் மரம குறவன் கல்வன் என்று வந்தால் சும்மா விட முடியுமா ஆமா ஒரு முகம் இருக்கு ஆட்சி அதிகாரம் என் நாட்டிலே எந்த தவறும் யாரும் செய்யக்கூடாது அப்படி தவறு செய்தால் அவன் சிரத்தை கொய்வேன் அது திரிக்காதுக்குதுங்க முன்னையா அதே நல்லா இருக்கு வாடா வாடா உன் கோலாய் மேல கொள்ளக்கார அப்படி பாடுற அப்படி மாலை திரும்ப தெரியல இருப்பானா எனக்கு எதிராக யார் கை நீட்டி பேசுறா கையை வெட்டிடுவேன் கையை துண்டிப்பதை ஆமா கஞ்சாலம் செய்தால் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் அவன் நாவையே துண்டித்து விடுவேன் அவன் சிரத்தையே அறுத்து விடுவேன் சாமி அப்படின்னு என்ன அறுத்துப்படாது என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு பிரச்சனை அதனாலே மருமகன் கல்வன் என்று நேற்றைய தினத்தில் ஒருவனுக்கு கொலைக்களவு செய்து இந்த மதுரையில எப்படி நீங்க கட்டளை போட்டுருக்கீங்க இந்த தென்மதுரையை விட்டு யாரும் வெளியும் செல்லக்கூடாது இல்லாமல் யாரும் உள்ளேவும் வரக்கூடாது அதாங்க நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் ஆட்சி அதிகாரம் கட்டளை ராவு பகல கண்ணம் மூடன கண்ணு முடிக்காத பாத்துட்டு இருக்கிறோம் காவல இல்ல புடிச்சு கண்ணு மூட பாண்டிய மன்னன் சிம்மாதானத்தில் அமர்ந்து சொல்றதுல நிஜமானா மகாராஜா மாமா மாமா எலும்பு கூடுக்கு சட்டை பேண்ட் போட்ட மாதிரி எல்லாத்தையும் எவ்வளவு வார்த்தை பேசிட்டு சிம்மாதானத்தை நிமித்தி போடுறான் இருங்க அந்த வேலை நான் செய்யறேன் வாங்க காமிச்சு போட்டா நீ நிமித்தி போடுறேன் என்னன்னு சொன்னா தர்மபுரப்பு 2 இட்லி கட்டு கட்டு நீங்க தர்மபுரப்பு இந்த சிமாதத்தை உட்கார்ந்தா தான் நம்ம நாட்டுக்கு மழையே கொட்டுது
பாதமும் மாறி அடடா. மலைகள் உங்ககிட்ட சிக்கிக்கிட்டு சைலுக்கு அதிகம் மணி மாசமே 11 மணினா கூட கொத்த முடிக்க மாட்டேங்குது தையலுக்கு. சரி, நான் எதுவுமே விசாரிக்கல சிம்மாதானத்தில் அமருகிறேன். உட்காருங்க. யார் வருகிறார் என்று பார்ப்போம். ஆகட்டும். முட்டாள் பாண்டியனே, நாய் வேற கூட கடிச்சு விட்டு போதுடா. பண்டி பாட்டியா திரும்ப அந்த பொறுத்து ஏகட்ட போ காட்டு வீராப்பா. அது வேற வம்பு சமாச்சாரம். ஏற்கனவே ஆறு கட்டால கொடுத்துட்டு நம்மள அடிக்கிறாங்க. முட்டாள் பாண்டியா, பண்ணி பாண்டியா, இந்த பாண்டிய மன்னன் ஒரு அரசன் சிம்மாதானத்தில் அமர்ந்திருக்கும் போது என் சிம்மாதானத்தை எட்டு வதைக்கிறாள் ஒரு காலோடு சோழம் செய்யக்கூடிய ஒரு பொம்பளை. டேய் அடியே அடியேவா, ஆனா இவள் கோபமாக இருந்தாலும் என் சிம்மாதானத்தை காலால் எட்டு உதைத்தாலும் அது கூட ஒரு கோபம் இல்ல. பார்த்தா எப்படி இருக்கிறா? அந்த கான மயில் போல ஒரு கானகத்தில் மயில் போகை விரித்து ஆடினார். எவ்வளவு ஒரு அழகழகா இருக்கும். அறவுடல் கருப்பு, அறவுடல் சிகப்பு, அந்த கான மயில் போல எவ்வளவு அழகா இருக்கிறார். நீ எந்த ஊரு, எந்த தேசம், எதற்காக இங்கு வந்தடி? யார் நீ? யார் தெரியுமாடா?
முட்டான பத்த கட்டி ஏய் பத்தாவே பாடியான போடி என்கிறாயே, நான் கள்ளி வந்தேன், அந்த கல்வனோட தேவி வந்தேன், அப்படியா? குரத்தி வந்தேன், அந்த மரவனோட தேவி வந்தேன். என் புருஷன் அப்படியே தப்பு செஞ்சிருந்தாலும் கட்டான கட்டி இங்க வைத்து விட்டு எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்கணும். நான் அடிமடியில பணத்தை கட்டி என் 10ஆவது மீட்டர் பை இல்ல உன் பொண்டாட்டி இளைய பெண் கோபலிங்கம் அவரு கைய புடிச்சு எழுத்தாராடா. என்ன பண்ண வாடி போடுது மாலை கட்டவனே செத்து போயிருந்தியா? அடியவா டேய் அடியவா. இந்த பாண்டியனை பார்த்து கேவலமா என்னுடைய ஆட்சி அதிகாரம் தெரியாமல் என்னிடத்தில் தகாத முறையில் உரையாடி கொண்டிருக்கிறார். சரி, என்ன செய்கிறேன் தெரியுமா? என்னடா உன்னால செய்யப்படு டேய் மான்கட்ட பாண்டி மான்கட்டவனே. இவளை கட்டார கட்டுமடா. இவனுக்கு கைவிலங்கே போட்டுமாடா. அந்த சிம்பு சிம்பரு சில்லா புடித்தியாட்டம் அவாய்ட்ட 1 கிலோமீட்டர் ஓடுற. ஏய், நீ பாண்டி மகாராஜ் தானே? பொம்பளைன்னு பாக்குறேன்னா பொம்பளை கிட்ட தான் நம்ம வீரத்தை காட்டணும். பொம்பளைன்னு பாக்குறேன். நீ எங்க ஒரு என்ன பண்ணுவ? டேய் உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய் மானகட பாண்டியா, டேய் முதல பாண்டியா, டேய் புத்தி கட்ட பாண்டியா, டேய் மானகட சாமி நீ முதல பாண்டியா? அதோட மதுரை பாண்டி இல்லையா? கத்தி இங்க வச்சுட்டு தேடுற நெப்பு கட்ட புண்ண அது கூட தெரியல. ஏய், கோவத்துல மறந்துட்டேன். என்னப்பா எப்படி இவளை கட்டார கட்டி கை விலங்கு போட்டு சிறைச்சாலையில இவளை காவலில் வைங்க. போய் தள்ளுகிற. ஆமா, இவளை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும். டேய் உனக்கு ஃபர்ஸ்ட் கட்டுக்கு எத்தனை பதம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கட்டி 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 போடுறீங்க. கட்டுன்னு சொல்றியே, உனக்கு கட்டுனோட பதம் என்னன்னு தெரியுமா? டேய் கட்டு கட்டு என்று சொல்லி பாண்டியரை கேட்டா பாண்டியரை கேட்டா பாண்டியரை கேட்டா யாடி வைத்து கட்டு பாண்டியரை கேட்டா
எத்தனை பதம் இருக்குன்னு வச்சு உனக்கு தெரியுமாடா? ஏண்டா? ஏய், கட்டுலா என்ன அந்த கட்டுக்கு பதம் எப்படி? அடா டேய், ஏய் சொல்லடி. அட கூட தெரியாத டேய், நீ எல்லாம் ராசி நடத்துற டேய். ஏய் தர்மபுரி அட ஒரே ஏத்து டேய் குடலு குப்பு கூட வந்துரும். டேய், யாருக்கு வருதுன்னு விட்டா தெரியும். வெத்தலைக்கு கட்டு உண்டு இருக்குது. ஆட்ட கட்டு மாட்ட கட்டு. வா கடைசியா என் அடிமைத்தை சேர்த்து கட்டுற வாடா. ராமா ஒரு பொம்பளைன்னு பாராம நீ பொழைக்கவே கூடாது. ஒரு பொம்பளைன்னு தூக்கு விட்டா போட்டு செத்து போயிடணும். அடிமைத்து புடிச்சு அடுத்து கட்டுறதுதான். ஆட்ட கட்டு மாட்ட கட்டு மயிரம் மயத்த புடிங்க கட்டுக்கிறாள இவளை சும்மா விடலாமா? ஏய் ஓய், நீ எல்லாம் ஆம்பளையாடா? டேய் இந்த பாண்டியோட ஆட்சி அதிகாரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? டேய் முட்டாள் பாண்டியா, என்னடா உன் ஆட்சி அதிகாரம்? அடி வாழ மட்டும் வைக்க போறேன். ஆள் கூட்டமா? ஆள் வரமாட்டேங்கிறாரு, அப்புறம் என்ன பண்ணுவ? ஓய், ஆமா, நீ பைத்தியக்காரத்துல போய் மேலக்கல் நெப்பு கட்டு கொஞ்சம் விழுந்து போயிட்டீங்கன்னா இடுப்பு வீட்டுக்கு போயிடாது. இப்பதான் பைத்தியக்கார நீயே பைத்திக்கிட்டு ஓடுற பைத்தா கொண்டு புட்ட. அடியே டேய் அடிடா வாடிங்கற போடிங்கற. டேய் முறா வாயே. பானை மட்டும் வைக்க போறேன். அந்த வைக்க போறேன் எத்தனை பிள்ளை எத்தனை இலை எவ்வளவு கூட்டம். அது போல இந்த பாதியினுடைய சேனையை எண்ணிக்க முடியாது. எண்ணிக்க முடியாது. சேனையா பானை மட்டும் வைக்க போறேன். நான் வணங்குவனா இந்த பாண்டியன் உனக்கு கொஞ்சமாவது மனம். அடடே முட்டாள் பாண்டியா, முட்டாள் பாண்டியா, டேய் பன்னி பாண்டியா. முதல் டேய் பாண்டியா. உனக்கு முதல்ல ராஜி எப்படி நடத்துன்னு உனக்கு தெரியுதாடா? வைக்க போற நீயா இருந்தா நான் யார் தெரியுமா? சரி வைக்க போறே நீ யாருடா? யாருடா பாண்டியா? பாண்டியா நீ யாருடா? ஏய், ஏய், டடா பத்தி குட்டி நாடு மடா. வத்தி குச்சி தெரிஞ்ச தெரிஞ்சு குச்சி. சரி வைக்க போறே நீ யாருடா? டடா பத்தி குட்டி நாடு மடா. டேய் ஏய், என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. ஏய், பார்த்து போறாங்க தேவடியா பையா வடடா. பார்த்து போறாங்க. உனக்கு இன்னும் ஆசை ஆகிட்ட மாப்பிள. தாண்டாபுரத்து தாண்ட மாட்டேன் மாப்பிள. ஏன் வாயாலும் வாப்பனா ஏய், சொல்றாங்கய்யா. ஏய், ஓய், கேவலம், கேவலம், கேவலம். இல்ல, கேவலம் ஒரு பொம்பளை நெப்பு கட்டு போட்டா. டேய் கேவலம் ஒரு பொம்பளை பாக்குறேன். இல்லைன்னா அப்படி அது ஏற்கனவே பிடிச்சிட்டு இருக்குது. ஏய் அறுவு கட்டம் என்ன சொன்னாலும் தெரியுதா? டேய் நீ பத்தி குச்சி நீயா இருந்தா வைக்க போற. வைக்க போற நீயா இருந்தா பத்தி குச்சி நானு. ஒரே ஒரு தீக்குச்சி பொறுத்துற போதும். ஒசிக்கு போயிரும் அப்படியே. பஸ்மமாக்கி விடுங்க. அப்படியா? உங்களுடைய சேனாதி சேனையெல்லாம் படைபட்டலங்கள் அனைவற்றும் பெருமை எரிஞ்சு சாம்பலா போயிருவீங்க. ஆமா அடி ஊரை சுத்தி படணும் பாரு. அடி ஊராரா என்னாகும். அடி ஊரை சுத்தி படணும் பாரு. அடி ஊராரா என்னாகும். பொறுமை, பொறுமை. அந்த படணும் பாரு, இந்த பாண்டியனே. வந்துரு, என்ன வந்துரு?
என்னடா என்னடி என்னடி டேய் என்னடா ஏன் டேய் நாங்க ஊரை சுத்தி படலம் பாரு அந்த படலம் பாரு இந்த பாண்டிய மன்னர்கள் அப்படியா ஆமா வலிமையுள்ள பாண்டவர்கள் படலம் பாறை உடைக்க முடியுமா வெறும் பாறை பாண்டி பட்டணம் உடைக்க முடியுமா டேய் ஊரே சுத்தி அத உடைக்கிறதுக்கு சித்து உளி நானு எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் சரி அத நான் உடைச்சு சின்ன பின்ன உளிந்தா போதுமா சுத்தியில உடைச்சு அந்த பாறையவே தூள் தூளாக்கி விடுமா படலும் பாறை இந்த பாண்டிய மன்னர்கள் என்றால் அதுக்கு ஒரு சித்துளி சித்துளி போதுமா அப்படியா அவங்க பட்டார் பட்டார் கொண்டு வந்து பேரும் அடி கத்தரிக்காய் தோட்டமடி பொம்மனே பாண்டியா என்ன வார்த்தை என்ன சொல்றீங்க மகாராஜா இதெல்லாம் நெருப்பீத்துதான் ஒடியாது திப்புன்னு இங்க குதிக்கிறது நேருக்கு போதே கத்தரிக்காய் தோட்டம் போல நாங்க கணக்கற்ற பாண்டியன் கத்தரிக்காய் செடியில எத்தனை காய் காய் எத்தனை பிஞ்சு எத்தனை பூவை எத்தனை பிஞ்சு எத்தனை விதை எத்தனை இலை எத்தனை கிளை அந்த கத்திரிக்காய் எத்தனை வேற கொட்டை அந்த கத்திரிக்காய் வேற அந்த மாதிரி அத கூட எண்ணலாம் ஆமா இந்த பாண்டிய மன்னனை சேலை எண்ண முடியாது அப்படியா பாண்டியனே கத்திரிக்காய் தோட்டம் நீயா இருந்தீனா அதுல நான் யார் தெரியுமா கத்திரிக்காய் தோட்டம் இருந்த பாண்டியனே அறுத்து பறக்குன்னு அறுத்து தள்ளிவிடுமா கொட்டை அடியோட அறுத்து ஆமா முடிச்சோட தோட்டமாடி
தோட்டம். இந்த வெள்ளரிக்காய் தோட்டம் போல இந்த பாண்டியர் மன்னர்கள் அருகட்ட புண்டை இதுக்கு மேலே வலிப்பாங்க யாரு ஓயா கூதிய அவனே எலும்பாட்டுக்கிறான் உடம்பு சரியாத பையன் அவனை உடச்சு கொண்டு போங்க ஒரு நாளைக்கு. போல எப்படி வெள்ளரிக்காய் தோட்டம் போல வெகுஜனம் இந்த பாண்டியர்கள். டேய் பண்ணி பாண்டியா வெள்ளரிக்காய் தோட்டம் நீயா இருந்தீனா வெள்ளாடு நானு. ஆமா வெள்ளாடா? ஆமா ஆ? அந்த வெள்ளரிக்காய் கூட்டத்துக்கு எல்லாத்தையுமே வெள்ளரிக்காய் தோட்டத்தை தின்னு அடிச்சிருவோம். கொஞ்ச நேரத்துல மறக்க அடிச்சு விடும் கொட்டையெல்லாம். நல்லது கெட்டது கொட்டை கிட்டி எல்லாம் தின்னு போடுவோம். ஆமா கொட்டை தக்கிறதுல வெள்ளாடு ஏய், இவன் வந்தவங்க எல்லாம் சேட்டை செய்யறான். என்ன சேட்டை ஆ? போடு இவன் சிட்டி சேட்டை செய்யறாடா. அடி சின்ன சேட்டை சொன்னாடி. இவன் சிட்டி சேட்டை ஒரு சின்னஞ்சிறிய சிட்டு ஒரு செடியில உட்கார்ந்து எப்படி சிட்டுக்கு எந்திரிக்கிற. ஆமா அப்படியே அது மாதிரி அப்படி உட்கார்றது எந்திரிக்கிறது ஆட்டம் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் ஏண்டி சிட்டு சேட்டை செய்கிறான். ஆடிக்கிறேன் சின்ன நெட்ட பொம்மை ஜாதி ஏண்டி சிட்டடிக்கும் தடியினால இவளா இவள இந்த சிட்டை இந்த பொம்பளைய ஆ. அடிச்சு கொள்ள போட்டேன். அப்படியா? ஆமா டேய் மூடகட்ட பாண்டியா சிட்டுக்கு எத்தனை பழி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டி பார்க்க பெரிய சின்ன சிட்டு அந்த சிட்டுக்கு எத்தனை படி என்ன பழி இருக்கும்? என்ன அடடே முட்டாள் பாண்டியா என்ன சிட்டு பழி 4 பழி. நல்லா கேட்டுக்க. அதாவது ஒரு ஆண் சிட்டு ஒரு பெண் சிட்டு இருந்ததாம். அந்த ஆண் சிட்டு அந்த பெண் சிட்டு நிறமாக கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது 2 குஞ்சுகளை பொரிச்சது. ஆனா அந்த குஞ்சுகளுக்கு இறை தேடுவதற்காக ஆனா கடலோடு கடல் கடந்து ஒரு தாமரை பூவில் இருக்கக்கூடிய அதாவது அதுல இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு ஆண் சிட்டு இறங்கி போயிருச்சு. போகும் பொழுது பார்த்ததாம் அந்த பெண் சிட்டு போன கணவர் இன்னும் வரவில்லையே அப்படி என்று நினைத்ததாம். போனது காலையில ஆனது. ஆமா பொழுது அஸ்தமனமாக போகுது. அப்படி என்று ஒரு தாமரை அதாவது ஒரு தாமரை பூக்குள்ள அந்த சிட்டாக அந்த ஆண் சிட்டு உட்கார்ந்துச்சு. அந்த தாமரை ஆகப்பட்டது மூடி விட்டதா? உண்மைதான். மூடன உடனே மறுபடி பொழுது விடிந்தது. அந்த ஆண் சிட்டு இலையை எடுத்துக்கொண்டு பறந்து அந்த பெண் சிட்டிடம் வந்ததா? அப்பொழுது சொன்னுச்சு அந்த பெண் சிட்டு, எந்த தாசி வீட்டுக்கு போன, எந்த வியாசி வீட்டுக்கு போன, ராத்திரியில வீடு வரலையே, உன் மேல வெறும் மனவாசமா அடிக்குது, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டதா அந்த பெண் சிட்டு. எப்பயுமே பொம்பளைங்க புத்தி பின் புத்தி தான் என்பாங்க. அப்படி என்று ஆனா இருக்கிற அந்த குழந்தைங்களை அங்கேயே விட்டுட்டு சந்தேகம் சரி நீ அந்த குழந்தைங்களை அங்கேயே விட்டுட்டு வா நைட்டு நீ எங்க போன அப்படின்னு வான்னு சொல்லி அந்த ஆண் சிட்ட கூட்டிட்டு போனதா. அதே மாதிரி இடையை தேடும் பொழுது அதே மாதிரி மாலை நேரம் ஆனதா. மாலை நேரம் ஆன உடனே 2 அதாவது தாமரை மலர் போய் அந்த பெண் சிட்டு ஆண் சிட்டும் அடைக்காம ஆகி விட்டாரு. பூ மூடிக்கிச்சு. பார்த்தாரா அந்த எம்பெருமான் அந்த பகவான் பார்க்க பெரிய சிட்டு அந்த சிட்டுக்கு இவ்வளவு கர்வமா இவ்வளவு இதா அப்படி என்று நினைத்த இது அதாவது பெருத்த மலையை உருவாக்கியதான் பகவான். பெருத்த மலையை உருவாக்கும் பொழுது அந்த சிட்டு 2 குஞ்சுகளுமே அலையோட அலையா அடிச்சிட்டு போயிருச்சு. அப்படி அடிச்சிட்டு போகும் பொழுது திரும்பி அந்த மலர் மலர்ந்ததா அந்த ஆண் சிட்டு அந்த பெண் சிட்டு வந்ததா குழந்தைகளை தேடி வந்ததா. குழந்தைகள் அந்த இடத்துல இல்ல. எப்படி அந்த குழந்தைங்க தான் தண்ணியோட தண்ணியே போயிருச்சு. ஆனா எவ்வளவு நான் சொல்லியுமே நீ கேட்கல. உண்மைதான். சந்தேக புத்தினால இப்படி நீ கேட்டியே நம்ம 2 குழந்தைகளுமே இப்படி செத்து போயிட்டாங்க. நீதான் சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த ஆண் சிட்டு என்ன செய்ததா சொன்னிச்சா. அப்ப பெண் சிட்டு சொன்னதா, மன்னா நான் அறியாத புத்தியில நான் தெரியாத தவறை இழைத்தேன், என்ன மன்னிச்சிருக்கேன். நம்ம குழந்தைகளே போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட வாழ மாட்டேன் அப்படி என்று
பெண் சீட்டு தற்கொலை படித்தது. செஞ்சுச்சு. அந்த ஆண் சீட்டு என்ன செய்யுதா? பிள்ளைகளும் போயிருச்சு, பொண்டாட்டி போயிட்டா. பொண்டாட்டியும் போயிருச்சு. நம்மளுக்கு அப்படி என்ன என்று நம்மளுக்கு என்னன்னு அந்த ஆண் சீட்டு மடிஞ்சுதா. டே சீட்டு பழி 4 பழி பாடியடைஞ்சா. பாடியடைஞ்சா. சீட்டு பழி பழி ஏன் பாடியடை. சிட்டுப்பழி வீண் போனாலும் டேய் சிட்டுப்பழி வீண் போனாலும் என் பழி வீண் பத்தா போகாது. பழி வீண் போகாதா